நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. மகா மூவிஸ் மகரிஷி கொண்டா வழங்கும் அனில் கட்ஸ் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கும் சபரி வரும் மே 3 முதல் திரையரங்குகளில். நிஜமாவே சின்ன வயசுல நம்ம வளர்ந்து வரும்போது நான் பார்த்த படங்கள்ல அருணாச்சலம் ரொம்ப ஃபேவரட்டான படம். அதுல உங்களோட கேரக்டர் அந்த போர்ஷனே, அந்த கல்யாண வீட்டில் நடக்கிற அந்த போர்ஷனே ரொம்ப ஃபேவரட். அதில் வந்து உங்களை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஷார்ட்டு கீழே மேக்கப் போட்டு கீழே போகிறேன். சிவார் சார் நின்றுந்தார், வா பாடினார். ரவுடி ரோடுக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் பண்ணி விட்டு சிவாஜி சார் அவரே தலையெல்லாம் வாரி விட்டு எல்லாம் பண்ணுறாரு. எனக்கு பெரிய பாக்கியம் தான் சார். பெரிய பாக்கியம். எவ்வளோ வேஷம் போட்டவர். ஆஹா, அது அவரோட பவ்யத்தை காமிக்கிறேன். ஒரு டேக் இந்த காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கொடுக்கும்போது துப்பிட்டேன். நிஜமாக துப்பிட்டேன். சுப்பனி இப்படி துப்பிட்டீங்களா சார்? எதுக்கு சார் செகண்ட் டேக்கு? ஆஹா, நீங்கள் நிறைய படம் பண்ண சுப்பனி, நீங்கள் விட்டீங்களே அப்படின்னா விட்டு மிளகு போட்ட மீஸ்டவனா. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம கூட பேச வந்திருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட். நம்ம எல்லாருக்கும் இவரை வந்து பிடிச்சிருக்கோம். ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வாட்டி பார்த்துருந்தாலும் அவங்களை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஆக்டர் சுப்பினி சார் கூட தான் நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம் உங்களை நேரில் மீட் பண்ணதில். நிஜமாவே சின்ன வயசில் நம்ம வளர்ந்து வரும்போது நான் பார்த்த படங்களில் அருணாச்சலம் ரொம்ப ஃபேவரட்டான படம். அதில் உங்களோட கேரக்டர் அந்த போர்ஷனே, அந்த கல்யாண வீட்டில் நடக்கிற அந்த போர்ஷனே ரொம்ப ஃபேவரட். அதில் வந்து உங்களை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். சூப்பராக பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறதுல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நல்லா நடிச்சிருப்பீங்க. நல்லா வந்தது. நான் நல்லா பண்ணேங்கிறது வேறு விஷயம். பிள்ளையார் பானுக்கு நல்லா வந்தது, அவ்வளோதான். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இப்படி தான் சார் சொல்லிடுவாங்க. அவங்க நல்லா நடிச்சு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இடம் அப்படி கொடுத்தது அப்படி இல்லை. இது எதுவுமே நம்மளதுன்னு நம்ம நினச்சோன்னா இல்லை, எல்லாரோடைய உழைப்பு இருக்குது, உங்களோடதும் இருக்குது, உழைப்பு இருக்குது. அவன் அந்த சந்தர்ப்பம் கொடுத்தா பாரு, அவளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? ரஜினி சார் வந்து சந்தர்ப்பம் கொடுத்தார், என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கோசரம் சில ஸ்லோ மோஷன் இதில் ஷார்ட்லாம் வச்சார். ஆமாம், சுந்தர்சி அவரும் என்கரேஜ் பண்ணிட்டு நல்லா வந்து சார், அவ்வளோதான். நான் அந்த டைமில் அதெல்லாம் ஹீரோக்கு வைக்கிறது, ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றது எனக்கு வச்சா அது ஒரு அபிமானம் தானே. அண்ட் உங்கள் இன்ட்ரோவும் ஒரு ஸ்லோ மோஷனில் தான் வரும். எல்லாரையும் தூக்கி இறக்கி வச்சுட்டே இருப்பார். அப்போ ரஜினி சார் உங்களை தூக்குவார். ஸோ நாங்கள்லாம் பார்த்தது, நீங்கள் அதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, பட் நாங்களாம் பார்க்கும்போது ஒரு ரஜினி சாரை தூக்கி வச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரஜினி சார் எவ்வளோ? ஆமாம், ஜம்மு ஃபேமன். அவருக்கு முன்னாடி இன்னொன்று பிரச்சனை நேரமாக வச்சு ஒரு படம் பண்ணேன். அது எங்கள் ட்ராமா 1978 எங்கள் ட்ராமா போட்டோம். அப்போ ஒய்ஜிபி வந்து அந்த வரதாச்சாரியாக பண்ணார். சார் வரதாச்சாரியா, அவர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. பையன் இவன் பண்ணான், வரதுவா மகன் ஒய்ஜி மாத்திரா பண்ணார். சினிமா அப்படியே முக்தா ஃபிலிம்ஸ் எடுத்தா. எடுத்து சிவாஜி அந்த ரோலை பண்ணார், பையன் ரோலில் மகேந்திரா பண்ணார். அதில் ரவுடியாக பண்ணால் அதே ரோலுன்னு அதில் பண்ணேன். அப்போ முக்தா ஃபிலிம்ஸ் எடுக்கணுன்னே என்னை காண்டாக்ட் பண்ணான். சார் நீங்கள் அந்த ரோல் பண்ணணுன்னு. நான் L4 ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் ட்ராமாக்கோசரம் அடிக்கடி லீவ் அடிச்சிருந்தேன். அடிக்கடி டூர் போவோம், வேர்ல்டு டூர், எல்லா டூரும் போய்ட்டு இருந்தாச்சு, எல்லா தமிழ்நாடு டூரும் போய்ட்டு இருந்தாச்சா. அப்போ முந்தியெல்லாம் 90s 80sலாம் அடிக்கடி டூர் இருக்கும். சாட்டர்டே சண்டேலாம் லீவு தான். சம்டைம் மண்டே லீவ் போட்டுருவேன். இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுவேன், படத்துக்கோசரம் அட்ஜஸ்ட் பண்ணேன். அதை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமா? அதான் சிலதெல்லாம் வரலன்னு சொன்னேன். அப்புறம் சீனிவாஸ் சார், முக்தா சீனிவாஸ், வா நீ வந்து பண்ணுப்பா அப்படின்னு. சரி சார் பண்ணுறேன்னு பண்ணேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்டு கீழே மேக்கப் போட்டு கீழே போகிறேன். சிவார் சார் நின்றுந்தார், வா பாடினார். ரவுடி ரோடுக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் பண்ணி விட்டு சிவாஜி சார் அவரே தலையெல்லாம் வாரி விட்டு எல்லாம் பண்ணுறாரு. எனக்கு பெரிய பாக்கியம் தான் சார். பெரிய பாக்கியம். எவ்வளோ வேஷம் போட்டவர். ஆஹா, அது அவரோட பவ்யத்தை காமிக்கிறது. நம்மளோட அதிர்ஷ்டத்தை காமிச்சாலும் அவரோட பவ்யத்தை காமிக்கிறது. ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மதிச்சு, அப்பா அவர் மேலே ரொம்ப அபிமானம் ஏற்கனவே உண்டு, இன்னும் ஜாஸ்தியாக எடுத்து போகிறோம். அதே மாதிரி அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். உங்கள் ட்ராமாலாம் பார்த்து பாம்பேயில் ஒரு வாட்டி ட்ராமா போட்டோம். அவர் வந்து ரஞ்சித் ஹோட்டலில் தங்கியிருந்தார். தங்கிட்டு மகேந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, ட்ராமாக்கு வந்திருக்கேன்னு, ரஞ்சித் ஹோட்டலாக இருக்கேன் வா கொஞ்சம் பார்க்கணும், அப்படியே அந்த சோட்டாவி ஆஷன் வந்துடும் அப்படின்னு. 2 பேர் போனோம், உட்காந்து பேசி யாரோ ஒருத்தர் கால் அடியில் உட்காந்துருந்தார். சிவாஜிக்கு யாருன்னா அவர் தான் ரஞ்சித் ஹோட்டல் ஓனர். காலில் விட்டு வா பண்ணலாம் பேசின்னு தரப்போ. அப்போ நான் அவர் கேட்டேன், சார் ஆலயமணி எப்படி சார் பண்ணீங்க? சரி நவராத்திரி வேறு விஷயம் சார், வேறு மேக்கப் போட்டிங்க, நீங்கள் மேக்கப் போட்ட உடனே அந்த ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே இதை வந்துடும். ஆனால் ஆலயமணி அப்படி இல்லையே சார். ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு இறக்க குணம், ஒரு மிருக குணம், ஒரு பரிதாபம், ஒரு பொறாமை, இத்தனையும் இருக்கும்ல சார். நான் பண்ணப்பா அப்படிங்கிறார். சாதாரண விஷயம் இல்லை சார். ஆலயமணி த கிரேட்டஸ்ட் மூவி. எனக்கு தெரிஞ்ச பர்ஃபார்மன்ஸோட ஹைட்டு அந்த படம் அவருக்கு உச்சகட்டம்.
என்ன சார் ஒரே அவர் வந்து சாதாரணமாக இருப்பார், திடீர்னு பொறாமை வந்துடும், கோபம் வந்துடும், அகங்காரம் வந்துடும். அகங்காரம் வந்துடும், ஐயோ தப்பு பண்ணிட்டுவேன்னு உணர்வு வரும். ஒரு இறக்க குணம் வந்து முன்னே ரத்தம் கொடுப்பார் அவனுக்கு. அது மாதிரி பேசிகிட்டே இருக்கச்சு ரொம்ப பவ்யமாக பார்த்துருப்பார். அவன் பார்வை மாறணும்னு இவர் பார்வை இப்படி மாறும். அப்போ வாட் அன் எக்ஸ்ப்ரெஷன். அவர் கிரேட் சார், உலகத்திலே கிரேட்டஸ்ட் ஆஃப் திஸ் இமேஜினேஷன் தான். அதுக்கப்புறம் நான் கமல்ஹாசன் அந்த அளவுக்கு மதிக்கிறேன். நான் ஒரு நடிகராக, ஆமாம், ஒரு ஆர்டிஸ்ட், உண்மையான உழைப்பாளி. பிடிச்ச சலங்கை ஒளி, நான் சிற்பிக்குள் முத்தெல்லாம் சாத்தியம். ஒரு 2 கட்டம் பையன் மாதிரி பண்ணி, எங்கள் பெரிய எனக்கு ஒரு 2வது பையன் ஒருத்தர் இருந்தான். 2 கட்டம் இப்படி தான் பண்ணுவான். அப்படின்னா சார் அம்மா இப்படி ஒரு பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துட்டு இப்படி பண்ணுவான். இதை ஸ்டடி பண்ணி தான் பண்ணிருக்காரு. அப்பா அற்புதமான ஆர்டிஸ்ட், சூப்பர் உழைப்பாளி. 2 நடிகர்கள் சார், சிவாஜி சார், ரஜினிகாந்த் சார், 2 பேரோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து 2 பேருக்குமே தானாகவே உள்ளே இருக்கிற ஒரு விஷயம். 2 பேர்கிட்டையும் இருக்க இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சாருக்கு ஸ்டைலு, அவருக்கு வந்து அவரோட கெட்டப்ஸ். அவர் முன்னாடி நீங்கள் அந்த ரவுடி கெட்டப் போட்டு நடிச்சிருக்கீங்க, இவர் முன்னாடி அந்த ஸ்லோ மோஷன் அந்த ஸ்டைல்லாம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார். டெஃபினட்டாக சார், அதுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது சார். அதுக்கப்புறம் சிவப்பு சூரியனை வளர்த்தா முக்து ஃபிலிம்ஸ். அந்த சிவப்பு சூரியன் ரஜினிகாந்த் தான். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கிற சீன். அது ஹார்பரில் வந்து அவர் வந்து இறங்குவார். அவனும் அனுமந்து தான் டாக்ஸி டிரைவர். அவர் நான் என்ன கைடு. அவனா ஒருத்தன் வரான், அவனுக்கு தமிழ் தெரியாது, ஒரு எழுந்து தெரியாது, கொஞ்சம் பண்ணதான் வாங்கலான்டா, நான் பேசிக்கிறேன், நீ இன்னும் கண்டுக்காதே அப்படின்னு அவசரம். அவன்கிட்ட வந்து வேணுன்ட்டு இந்த சென்ட்ரல் இதை பார்த்து இதுதான் கபாலி கோயிலுன்றேன். எல்ஐசி வந்துன்னு இதான் சிவாஜி நேசன் ஹவுஸ் அப்படிம்பேன். வாட் இஸ் தட் எல்ஐசி அப்படி கேட்டோன்னா, ஐயோ இடமா கேள்வி கேட்குற பேமானி. எல்ஐசி லைன் ஆஃப் இண்டியன் சினிமா. அது ஸ்கிரிப்ட் இருந்தது தான், நான் ஒரிஜினலாக சொல்லலை. அது பண்ணா இருந்தேன் அந்த அது. அதுக்கப்புறம் கன்னிமேரால் அவரை இது பண்ணுறது, அப்புறம் என்ன எனக்கடா தமிழ் தெரியாதுன்னு அடிக்கிறது, அப்புறம் அவரோட ஊருக்கு போகிறதுல வச்சுருந்தேன். நல்லா இருந்தது. அந்த முக்தா ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிச்ச யூனிட் சார். எனக்கு இன்னும் அங்கே போய் ஷூட்டிங் போகிற மாதிரியே இருக்காது. எனக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். போனேன்னா பண்ணுடா சுப்பனி பண்ணுப்பா அப்படி தான் சொல்லுவார் சீனிவாசன். பண்ணி தான் பண்ணுறிய பண்ண, இன்னும் கொஞ்சம் நல்லா வரணுமேப்பா, இது போகாது அப்படி பாரு, அவ்வளோதான். அந்த அந்த 2 நடிகர்கள்கிட்ட இன்னொரு பெரிய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டுறதை உடனே பண்ணிடுவாங்க. உடனே பண்ணுவாங்க, தேடி வந்து அதை டிலேவே பண்ண மாட்டாங்க. டிலே பண்ண மாட்டாங்க. அதுதான் சார், அது வைத்திய மந்திராட்டி அந்த குணம் உண்டு. ஸ்டேஜில் பண்ணும்போது பிரமாவம் பண்ணிட்டா பின்னிட்டடா அப்படிமா, பிரமாவம் பின்னிட்டேன். அதே மாதிரி சொதிப்பிட்டாலும் உடனே வேறு மாதிரி வரும் சாஸ்கிரிட்டில். இப்போ சிவாஜி சார் சொல்லுவார், ரஜினி சார் சொல்லுவாரா சார்? எது ஏதாவது ஷார்ட் மிஸ் ஆச்சு சொதப்புச்சுன்னா அவர் உடனே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் சொல்லலை சொதப்பல இல்லை, அப்படியே சொதிப்பினா கூட பரவாயில்ல சுப்பனி பார்த்தா இன்னொரு டேக் போய்க்கலாம். ஒரு டேக் இந்த காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்கும்போது துப்பிட்டேன். நிஜமாவே துப்பிட்டேன். என்ன சுப்பனி இப்படி துப்பிட்டீங்களா சார்? எதுக்கு சார் செகண்ட் டேக்கு? ஆஹா நீங்கள் நிறைய படம் பண்ண சுப்பனி, நீங்கள் விட்டீங்களே அப்படின்னார். பட் அவரே கூப்பிடல. மேபி நான் ஆஃபீஸில் இருக்கிறது தான் வரமாட்டேன்னு சொல்லி கூப்பிடலையே என்னவோ. அப்புறம் பெருசாக படம் பண்ணல. நான் ஆஃபீஸும் முக்கியமாகிடுச்சேன். அதனால தான் ஒன்று இந்த படத்துள்ள வர பைசாலாம் ஒன்றும் ஒட்டவே இல்லை. என்ன காரணம் தெரியல. நிற்கலை. கரெக்ட். ஒட்டலே நாங்கள் சொல்லுவோம், அது நிற்க மாட்டேங்குது. பேங்கில் போட்டு இருக்கிற படத்தை இழுத்துன்னு வந்துடுறோம். பார்த்தேன், சரி வேண்டாம், எது பேருக்கு பண்ணியாச்சு போடுமே. அப்புறம் அருணாச்சல் தேடி கிரேசி மோகன் வந்து ஸ்கூல் ஒரே ஸ்கூல். நான் 11AB, அவன் 11E. பிஎஸ்ஐ ஸ்கூலில் அவன் இன்ஜினியரிங் படித்தான். மாட வீதியில் நேதாஜி சீவர் ஸ்டோல்னு இருந்தது, வத்தலபாக் போட வருவான். நான் ஆஃபீஸும் இங்கே தான் மயிலாப்பூர் தான், காலேஜும் மயிலாப்பூர் தான். போகும்போது மீட் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டுருப்பேன். கிரேசி மோகன் ஃபோன் பண்ணி இது மாதிரி ரஜினி சார் கூப்பிட்ருக்காரு அண்ணா சொல்லணும்னா, அடா வரலடா எனக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது, எனக்கு கேட்குறா ஏப்பா கூப்பிட்றாருப்பா, 2வது வாட்டி பொண்ணு சரி பண்ணுறேன்டா அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது, இருந்தாலும் லீவு போட்டால் என்ன பிரச்சனை யாருமேனு பயம். வரேன்னு சொல்லிட்டேன். அப்பா நான் ஒன்று தான் பேசி, எனக்கு யாரும் தெரியாது. ஏவிஎம்மில் தான் பூஜை போட்டால் அப்போ போனேன். அன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டா ஷூட்டிங் இருந்தது. அது வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி சீன் அவர்த்தேன், அது கட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஜூப்ளி ஹில்ஸ் ஹைதராபாத், அதில் தான் லாரிலேருந்து இறங்குறது, காஃபி சீனு, பாம்பு சீன்லாம் அங்கே இருந்துச்சு. அது அப்படியே வச்சோம்.
சார் மற்றதெல்லாம் பொம்மை சார், அதை எடுத்து போடுறது அந்த பள்ளி அதெல்லாம். பாம்பு நிஜமாலே எடுத்துருவாரு சார் அவர். அவர் எடுக்கலை, அவருக்கு பயம் இல்லை. அவர் எடுக்கலை. அவர் பயப்பள்ளியே தெரியாது, பட் அவர் எடுக்கலை. அவர் எல்லோ ஷர்ட் ஒன்று போட்டுருப்பார். அவரை மாதிரி ஒருத்தர் ஷர்ட்டு ஓட்டி போட்டுட்டு ஃபேஸை காமிக்க மாட்டார். உண்மையான பாம்பு, உண்மையான பள்ளி தேல் எடுத்து விட்டார். பள்ளி வரும்போது பயம் இல்லை, தேல் வரும்போது பரவாயில்லன்னு விட்டார். பாம்பு வரும்போது அதே பேசாமல் இருந்தால் சும்மா இருந்துடும். அப்படி வந்து நலறிட்டேன், ரியலிஸ்டிக்காக எடுத்து. ஓகே, ஸோ அது பாம்பு எடுத்தது வந்து ஒருத்தர் தான். இன்னொருத்தர் தான். ஓகே, ஏன்னா வழக்கமாக ரஜினி சார் வந்து பாம்பு சின்ன அவரே நடிச்சிருவாரு, அதனால் இதுவும் அவர் தான் நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, இன்னொருத்தர் தான். எனக்கு கொஞ்சம் உயிருள்ள பாம்பு, சின்ன பாம்பு, பயம், அது டேஞ்சரஸ் சார். அது இன்னொருத்தர் தான் விட்டார். அண்ட் நீங்கள் அது ஸ்பாட்லேயே பார்த்துருக்கீங்க சார். அவர் வந்து யாராக இருந்தால் எடுத்து போட சொன்னால் என்ன பண்ணும், சும்மா இங்கேருந்து எடுப்போம், இங்கே இருப்போம். அவர் அதையும் இப்படின்னுவார், இங்கேருந்து எடுப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அவங்க உங்களை பாராட்டின விஷயம் சார், ட்ராமா இல்லாமல் சினிமா பார்த்துட்டு உங்களை சிவாஜி சார் பாராட்டினதெல்லாம் இருக்கா சார்? நிறைய இருக்கேன். சிவா நல்லா பாட்டப்பா நீ. ட்ராமா சினிமாவில் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சினிமா பற்றி ஒன்றும் ரொம்ப பாராட்டல. ஏன்னா பரிச்சை நேரம் வச்சு பார்த்துட்டு நான் சிவாஜி சார் மீட் பண்ணல. என்றைக்கோ ஒரு ஏதோ சந்தர்ப்பம் வரும்போது தான் மீட்டிங்கை வழிய. அதே மாதிரி அவரோட ஆனந்த கண்ணின்னு ஒரு படம் பண்ணேன். அது சில டைலாக்லாம் வச்சேன், அப்புறம் கட் பண்ணிட்டேன். என்னோட சைலண்ட் ரோல் தான் அதில் தான். அப்போ அவர் அப்போ சார் ட்ராமா இருக்குது, ஒரு 4 மணி அப்படி ஷூட்டிங்னா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னா, சார் ட்ராமா அப்படியா இருப்பா, ஏப்பா அவருக்கு வேலை இருக்காப்பா, அவருக்கு அமுச்சு இப்போ ட்ராமா இருக்குப்பா, எப்பவுமே போகிறோம் ட்ராமானா அமுச்சு வச்சுரு யாராக இருந்தாலும் 4 மணி நீ போய்ட்டு வாப்பா. அதுவே ஒரு பெரிய, அதுதான் ஒரு பெரிய விருதுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறது வந்துட்டு 100 அவார்டு. அர்த்தமுள்ள போகிறவங்க ட்ராமா சார், அது வந்து கம்பவுண்டராக வருவேன் நான். அது ஒய்ஜி மாதிரி டாக்டர் ஆனந்தன் பேர், நான் லிட்டில் ஆனந்தன் கம்பவுண்டர், லிட்டில் ஆனந்தன். அது சார் நல்ல காமெடி சீன்லாம் வரும். சின்ட்ரோல் வந்து கண்டினியூட்டர் என்ன சிவாஜி சார் நல்லா பண்ணுறப்பா, நல்லா பண்ணுற நீ அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எனக்கு ஏற்கனவே பிடிக்குமா, இது ரொம்ப பிடிச்சி போச்சு. சிவாஜின்னு ஒரு வெறிய எடுத்து. அப்போ சின்ன பசங்களாக இருந்தபோது ஒருத்தர் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பா, நாங்கள்லாம் சிவாஜி இருக்கோம், பயங்கர சண்டை வரும், அடிக்கவே போடுவோம். அவ்வளோ வெறி எங்களுக்கெல்லாம் சிவாஜின்னா. அப்போலேருந்து இருந்திருக்கு சார். அது ஆட்டோமேட்டிக்காக வருது சார், யாரும் சொல்லித்தரது இல்லை, நமக்குள்ளேயே வருது. இத்தனை பிடிக்கிறது இத்தனை பிடிக்காதுங்கிறது நமக்குள்ளேயே வந்துடும் சார். உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர்கள் யார் சார்? நீங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், நீங்கள் வேலை செய்யணும்னு நினச்ச டேரக்டர்ஸ் யார்? எஸ்பிஎம் ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, தங்கமான மனுஷன். அவரோட படம் பண்ணேன் நான், பாவம் அவர் ரொம்ப நாள் சொல்லிட்டே இருப்பார். நல்ல தம்பின்னு ஏவிஎம் எடுத்தான். நல்ல தம்பி, ஆமாம், அது கூப்பிட்டேன் என்ன 2-3 வாரம் எஸ்பிஎம் கூப்பிட்டார். என்எஸ்கே சார் எழுதி தெரியல யார் எதுவும் இல்லைப்பா. அப்புறம் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டா ஓகே ஓகே நல்ல தம்பின்னு எடுத்தான். அந்த படம் வந்தது. என்னை கூப்பிட்டா, சார் நான் வர முடியாது சார், எனக்கு ஆஃபீஸ் இருக்குது சார். ஒன்று, ரெண்டாவது அந்த சமயத்தில் லஞ்சாபை கேஸு புது ட்ராமா இனாகுரேட் பண்ணுறோம். லஞ்சாபை கேஸு சுந்தரம் எழுதி அந்த இனாகுரேஷன் இருக்குது. 2 வருஷம் டென்ஷன் சார், நான் வரல சார். நான் எஸ்பிஐமே ஃபோன் வா சுப்புனி இல்லை சார் விட்டுணும் சார், நான் வரல சார். அப்புறம் வேறு யாரோ வச்சு எடுத்தான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ட்ராமாவுக்கும் எஸ்பிஎம் வருவார். பேசும்போது என்னை மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே மாட்டான். சுப்புனி பிரமாமா ஆக்ட் பண்ணுறான், சினிமாவுக்குன்னா வரமாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுவேன்? சுப்புனி மாதிரி ஒருத்தர் சினிமாவுக்கு வந்தால் நல்லா இருக்கும், வரமாட்டேங்கிறானே அப்படிங்கிற எஸ்பிஎம் ஒவ்வொரு ட்ராமாக்கும் சொல்லுவார். நேராக பார்த்து ஒரு நாள் நானும் என் ஒய்ஃப் எங்கேயோ போய்ட்டுருக்கோம், அவர் பார்த்தோன்னே ஏறிக்கிட்டேன், கட்டிக்கிட்டார். ஐயோ அவ்வளோ விருப்பம் எஸ்பிஎம். இப்போ எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீம்சிங் நம்பர் 1 சார். பீம்சிங் எதனால சார் அவர்கிட்ட இருக்க எந்த விஷயம்? நேச்சுரல். ஒரு படம் போடுறீங்க, படம் போட உடனே டைட்டில் கார்டு அதெல்லாம் போடுறது ஒரு விஷயம். கதை ஆரம்பித்த உடனே யூ மஸ்ட் இன்வால்வ் யுவர் செல்ஸ் வித் த மூவி. டைரக்டர் யார், அது யார் பண்ணுறாங்கிறது மறந்துடும். அப்படி மாதிரி இருக்கணும் அந்த படம். எடுத்தோடனே உங்களுக்கு இழுக்கணும் அந்த படம். உள்ளே போயிடணும், அந்த ஃபேமிலி உள்ளே போய் அந்த ஃபேமிலியில் சங்கடங்கள் சிரிப்புகள் எல்லாத்தையும் விட்டு கடைசியில் வரும்போது ஆஹா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த படம். யார் டைரக்ட் பண்ணணும்னா அவர். இது வந்து யாரோ ஒரு ஃபாரின் டைரக்டர் சொன்னாராம், ஏஆர்எஸ் மகேந்திராவும் ஒரு வாட்டி பேசியிருந்தார். யாரும் நல்லா டைரக்டர்னா டைரக்டர்னு நம்ம பிரஸ்தாபிக்கூடாது, படம் முடிஞ்சப்பறம் கேட்கணும் யார் டைரக்டர்னு. அவர் தான் உண்மையான டைரக்டர்.
நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. மகா மூவிஸ் மகரிஷி கொண்டா வழங்கும் அனில் கட்ஸ் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கும் சபரி வரும் மே 3 முதல் திரையரங்குகளில்.